சென்னை புறநகர் பகுதிகளில் வீடு வாடகைக்கு விடுவதாக 100க்கும் மேற்பட்டோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்களிடமிருந்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவடி காவல் ஆணையரகத்தில் நேற்று நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் பூந்தமல்லியில் உள்ள தனியார் அலுவலகத்தில் வீடு வாடகைக்காக பணம் செலுத்திய பலர் ஏமாற்றப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. வீடுகளை வாடகைக்கு எடுத்து வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் மேல் வாடகைக்கு விட்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர் அந்த வீட்டு ஓனர் கிட்ட ஒரு டைப் மாதிரி வச்சிருக்காரு. ஆனா எங்க கிட்ட அவரு தான் ஓனர்ன்ற பேர்ல எங்களுக்கு வீடு லீஸுக்கு கொடுறாரு. நான் மட்டும் தான் நினைச்சுதான் நான் ஆபீஸ் கிட்ட போனேன். ஆனா பார்த்தா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. இது கிட்ட இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கிட்டையும் அவர் 5 லட்சம் 6 லட்சம் மொத்தமா காசு வாங்கி எல்லாரையுமே ஏமாத்தி இருக்காங்க. இப்போ எங்களுக்கு எங்க பணம் தேவை, எங்களுக்கு எங்க நாயம் தேவை. எல்லா 5 லட்சம் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. காலி பண்ணுவாங்க. எங்க போவோம் சொல்லுங்க, நாயத்தை சொல்லுங்க. எங்களுக்கு மெயினா வேணும்ன்றது அமௌண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கு நாங்க 7 லட்சம் கொடுத்துருக்கோம் சார். 4th டைம் அவர் பண்றாரு. 4th டைம் பண்றாரு.